ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பகுதி இலக்கியமில் 2, 3, 4, 5 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா 6ல் பார்த்தோம்னா பெரிய புராணம். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ பெரிய புராணம் நூல் குறிப்பு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தனியடியார் 63 தொகையடியார்கள் 9 இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா 72 பேர் மொத்தம். இவங்களை தான் சிவனடியார்னுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. தனியடியார்கள் எத்தனை பேர், தொகையடியார்கள் எத்தனை பேருன்னு. ஸோ தனியடியார்கள் பார்த்தோம்னா 63, 3 2s 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 3 3s 9, 9 பேர், மொத்தம் 72 பேர். இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் சிவனடியார்கள். ஸோ தனியடியார்கள் 63, தொகையடியார்கள் 9 பேர். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இவ்வடியார்களின் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் என்ற பொருளில் பெரிய புராணம் என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா இது சேக்கிலார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாரு. பட் வந்து இந்த 72 பேர்த்தையும் சிறப்பிச்சு கூறுக பெருமை இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, பெரிய புராணம் சொல்லிட்டு பெருமைப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. ஓகே. தில்லை நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாட பெற்றதாக கூறுவார். இதுல கீபோர்ட் பார்த்தோம்னா தில்லை நடராச பெருமான் உலகலாம். ஓகேங்களா. ஸோ உலகலாம் அப்படின்னு யார் அடி எடுத்து கொடுத்தாங்க, தில்லை நடராச பெருமாள். ஸோ தில்லை நடராச பெருமாள் என்னன்னு அடி எடுத்து கொடுத்தாரு, உலகலாம் சொல்லிட்டு அவர் அடி எடுத்து கொடுக்க சேக்கிலார் வந்து என்ன பண்ணாரு, திருத்தொண்ட புராணம் எழுதினார் அப்படின்றாங்க. இவரது பாடல்கள் அனைத்தும் தெய்வ மனம் கமலும் தன்மை உடையன. எப்படி கொஸ்டின் கேட்கலாம், யாருடைய பாடல்கள் தெய்வ மனம் கமலும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, மகாவித்வான் மீனாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிலார என்ன சொல்றது, பெருமையா பேசியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று திருவிக்கல்யாண சுந்தரம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ யார் யார் என்னென்ன பாராட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திருவிக்க என்ன சொல்றாரு, உலகம் உயிர் கடவுள் இது மூணையும் வந்து ஒருங்கே காட்டின காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது பார்த்தோம். சேக்கிலாரை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிலார். ஓகே, இவர் வந்து தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க குன்றத்தூர்ல பிறந்தவர். ஸோ இவரோட பிறந்தவர் எது, காஞ்சிபுரம் குன்றத்தூர். இவரோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தோம்னா அருண்மொழி தேவர், ரொம்ப முக்கியம். ஸோ அருண்மொழி தேவர்ன்றதா யாரு, சேக்கிலார். அதே மாதிரி அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தார். யார்கிட்ட, அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக திகழ்ந்தவர். அதே மாதிரி உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பெற்றவர் இவர் தான். எனது ஃபர்ஸ்ட் அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சர், உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பட்டம் பெற்றவர். இவர் தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவரோட காலம் பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. ராமாயணம் கம்பர்தும் 12ஆம் நூற்றாண்டு இல்லையா, அந்த மாதிரி இவருந்து என்னது 12ஆம் நூற்றாண்டு. ஓகே. சொற்கோயில் எழுப்பியவர் கற்கோயில் எழுப்பினார். அதாவது சொற்கோயில்னா வந்து பாட்டை தான் சொற்கோயில் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எழுப்பின அவரு கற்கோயிலும் எழுப்பியிருக்காரு, கல்லாலையும் கோயில் வந்து கட்டியிருக்காரு, கோயிலுமே கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதுல பார்த்தோம்னா அப்புதியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி தான் நம்ம வந்து செயல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்புதியடிகள் பத்தி நம்ம பார்க்கலாம். அப்புதியடிகள் பார்த்தோம்னா திங்களூர்ல பிறந்தவர். எங்க பிறந்திருக்காரு, திங்களூர்ல பிறந்திருக்காரு. இவர் வந்து திருநாவுக்கரசர் மேல பேரன்பு கொண்டதுனால தன்னோட பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு தண்ணீர் பந்தல், பசு, அளவை, நிறைக்கொள் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் அப்படின்னு பேர் சொல்லி அழைச்சாரு அப்படின்றாங்க. ஸோ தன் இல்லம் அந்த திருநாவுக்கரசுக்கு அமுது படைக்கும் போது என்னாச்சு, அவனோட மகன் வந்து முத்து திருநாவுக்கரசு வாழை இலை அறிய சொல்லி அனுப்பிடுவாரு. அப்போ வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவாரு. இந்த செய்தி தெரிஞ்சு திருநாவுக்கரசர் ஒன்றுக்கலாம், அது உலகலாம்னு பாடினாரு. இது அப்புதியடிகள் பையன் வந்து செத்து போயிடுவான் இல்லையா, அது வந்து எப்படி சொல்லி எழுப்பார், பாட்டுப்படி ஒன்றுக்கலாம், அது உலகலாம், இது ஒன்றுக்கலாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒன்றுக்கலாம் அப்படின்ற திருப்பதிகம் பாடி இறந்துபட்ட பிள்ளை என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது சும்மா ஒரு ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னே பார்த்தோம் பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் வந்து உலகம் உயிர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா பட்டியல் எவை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. நான் பார்த்தோம் உலகம் உயிர் கடவுள் அப்படின்ற மூணையும் ஒருங்கா காட்டுற ஒரு இதுதான் வந்து பெரிய புராணம் சொன்னது யாரு, திருவிக்கான்னு பார்த்தோம் இல்லையா. இது உலகம் உயிர் கடவுள், அதான் கொஸ்டின் கேட்காங்க. அடுத்து பக்தி சுவை நினை சொட்ட சொட்ட படை கவிவளவ என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டுருக்காங்க. பாராட்டியவர் யாரு, மீனாட்சி சுந்தரம். இவர் பாராட்டப்பட்டவர் யாரு, சேக்கிலார். ஓகேங்களா. அடுத்து பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறுத்து அறியும் போது பாம்பு தீண்டியது, எங்க தீண்டினது அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளங்கையில். எங்க, உள்ளங்கையில். ஓகே.
அடுத்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பார்த்தோம்னா பெரிய புராணம். ஸோ தில்லை நடராசன் என்ன சொல்றாங்க, ஒன்றுக்கெல்லாம் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறாரு இல்லையா, அதை தான் சொல்றாங்க. ஓகே, 63 தனியடியார்கள் 9 தொகையடிகள்னு பார்த்தோம். அந்த 63 தனியடியார்கள் வரலாற்றை கூறும் நூல் எது, பெரிய புராணம். ஓகே, தொண்டை சீர்பரவார் என்று வழங்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா சேக்கிலார். அதே மாதிரி திருத்தொண்டர் மாக்கதை என்ற அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது பார்த்தோம்னா பெரிய புராணம். அதாவது திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து த லைவ்ஸ் ஆஃப் 60, இது வேணாம், ஓகே விடுங்க. 63 நாயன்மார்களின் வாழ்க்கை விவரிக்கும் நூல் பெரிய புராணம். ஓகே, நம்ம முன்னே பார்த்துட்டோம். அடுத்து இது பண்ண சொல்றாங்க, பார்க்கலாம். பெரிய புராணம் எழுதுனது யாரு, சேக்கிலார். கொன்றை வேந்தன் பார்த்தோம்னா ஔவையார். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். மதுரா விஜயம் கங்காதேவி. அடுத்து பார்க்கலாம். பொங்கு கடல் கல்மிதப்பிற் போந்தேரும் அவன் பெருமை அங்கனத்தம் புவனத்தின் அறியாதார் யாருளே அப்படின்னு சொல்லிட்டு பானது எது பார்த்தோம்னா பெரிய புராணம். ஓகேங்களா. பொங்கு கடல் கல்மிதப்பிற் போந்தேரும் அவர் பெருமை அங்கனத்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே அப்படின்னு சொன்னது யாரு, பெரிய புராணம். ஓகே, பெரிய புராணம் என நூலுக்கு சேக்கிலார் இட்ட பேர் என்னன்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் தான் சேக்கிலார் பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்களை பற்றி பாடின பெருமை இருந்ததுனால அது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகே, சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி கவி வளவ என்று புகழ்ந்துரைத்தவர் யாரு, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. அடுத்து இங்க பே சுந்தரனார்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பார்த்து இது பண்ணிக்கணும். மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரன். ஓகேங்களா. ஓகே, அடுத்து சேக்கிலாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர். பெரிய புராணத்துக்கு சேக்கிலார்ட்டு பேர் தொண்ட புராணம், ரெண்டுமே சரிதான். அடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என்னது, பெரிய புராணம். இதை சொன்னவர் யாரு, திருவிக்கா. ஓகேங்களா. அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவர் சொன்னது யாரு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது, அதனால இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க ஆப்ஷன்லாம். ஓகே, அளவில் சனம் செலவொழிய வழக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்ற நூல் எது பார்த்தோம்னா பெரிய புராணம். ஸோ அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி அப்படின்னு சொன்னது எது, பெரிய புராணம். உத்தம சோழ பல்லவன் சொன்னது யாரு, சேக்கிலார். நான் பார்த்தோம் இல்லையா, சேக்கிலார். அவருடைய இயற்பெயர் என்ன, அருண்மொழி தேவன். தொண்டசீர் பரவர் யாரு, சேக்கிலார். ஓகேங்களா. அடுத்து திருத்தொண்டர் புராணம் என்று பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அதை முதல் நூலாக அமைச்சுதான் என்னது திருத்தொண்டர் புராணம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து பக்தி சுவை நினை சொட்ட சொட்ட பாடி கவி வளவ, அதேதான். அது மகாவித்வச்சனெல்லாம் யாரை பாடினாங்க, சேக்கிலார். அடுத்து ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினும் வாசம் நிறை திருநிச்சு காப்பேந்தி மனம் தலைப்ப, இது இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா பெரிய புராணம். அப்புதி அடிகள் அந்த இதுல வரும். ஓகே, அடுத்து உலகம் உயிர் கடவுள் மண்ணியை பார்த்தோம் நம்ம, திருவிக்கா சொன்னது எதுன்னு பார்த்தோம்னா பெரிய புராணம். தொண்டசீர் பரவர் யாருன்னா சேக்கிலார். எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இது பார்க்கலாம். திருக்கோவையார் எழுதுனது யாருன்னா மாணிக்க வாசகர். திருப்பாவை பார்த்தோம்னா ஆண்டாள். கலிங்கத்து பரணி பார்த்தோம்னா ஜெயங்கொண்டார். பெரிய புராணம் சேக்கிலார். பெரிய புராணத்தில் யாரு வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ள பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். ஏன்னா அவர் எழுதுன அந்த திருத்தொண்ட தொகையை பேஸ் பண்ணி தான் என்னது அந்த இது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது மெயினாக அவரோட திருஞான சம்பந்தரோட இதுதான் எனது வரலாறு விரிவாக இருக்கு. பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருத்தொண்ட தொகை. அதை மேலே பார்த்தோம் இல்லையா, அது உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடலினது திருத்தொண்டர் புராணம். அடுத்து பெரிய புராணத்தில் குறிக்கப்படும் தொகை அடியார்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க, 9. நான் பார்த்தோம் இல்லையா, தனியடி 63, தொகையடிகள் 9, மொத்தம் 72 பார்த்தோம் இல்லையா. அடுத்து தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுதும் முதல் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம். அதாவது தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த ஃபர்ஸ்ட் நூல் பெரிய புராணம் தான். ஓகேங்களா. அடுத்து பெரிய புராணம் பிள்ளைப்பாதி புராணம் பாதி எனப்படுகிறது. பிள்ளை என்பது திருநாவுக்கரசை குறிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. இது பார்த்தோம்னா பெரிய புராணம் பிள்ளைப்பாதி புராணம் பாதின்னு சொல்றாங்கன்றாங்க, அது கரெக்டு. ஆனா பிள்ளை என்பது திருநாவுக்கரசை குறிக்கும்ன்றாங்க, அது தப்பு. ஓகேங்களா.
அதுக்கடுத்து திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் நம்ம சொன்னோம், பெரிய புராணம். அடுத்து உலகம் உயிர் கடவுள், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேங்களா, பெரிய புராணம் அதே தான், மறுபடியும் இதே தான். இது 2 வெவ்வேறு கொஷின் பார்த்தீங்களா இல்லையா, ஆப்ஷன் மாதிரி இருக்குது. அதாவது ரிப்பீட்டட் கொஷின் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பெரிய புராணம் வாஸ் ரிட்டன் பை சேக்கிலார் டியூரிங் த ரெயின் ஆஃப் சோலாஸ். தமிழில் நம்ம பார்த்துக்கலாம். பெரிய புராணம் பார்த்தோம்னா சேக்கிலாரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. ஓகே, சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்ததுன்னா ரெண்டுமே வந்து சரிதான், அதே மாதிரி சரியான விளக்கம் தான். ஓகேங்களா, அடுத்து சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்று பட்டத்தை வழங்கிய யார் பார்த்தோம்னா அனவாய சோழன். அவர்கிட்ட தான் என்னது இதாக வேலை செஞ்சார் இல்லையா. ஸோ வந்து அவர் தான் என்ன சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னா உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்காரு, பட்டம் வழங்கியிருக்காரு. ஓகே, பெரிய புராணத்தில் இருக்க சருக்கங்கள் எண்ணிக்கை எத்தனைன்னா 13 சருக்கங்கள். ஓகே, பக்தி சுவை நினை சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவன் சொல்லிட்டு யார் சொன்னது, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதே தான், 3 முருங்கைக்காடு திருவிக்கா. ஓகே, பெரிய புராணம் எந்த நாடு நீர் வளத்தை சிறப்பிக்கிறது பார்த்தோம்னா சோழ நாடு. சோழ நாட்டில் காவிரி நாடு காவிரி ஆறு பார்த்தோன்னா தேன் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. இதில் பெரிய புராணத்தில் சோழ நாடு. ஓகே, அருள்மொழி தேவர் யாரு, சேக்கிலார். பெரிய புராணத்துக்கு சேக்கிலார்ட்ட பேர் என்ன, திருத்தொண்ட புராணம். திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவது எது, பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் இது காஞ்சிபுரம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன், பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறோம். பாய்.